உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி மூலியமாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்பவுமே முக்கியமான பதிவு. இந்த பதிவை பாருங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட நிறைய பலன்கள் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். இதை நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டாம், பார்த்து பலன் பெறுங்கள். அது போக நிறைய பேருக்கு நாம் இந்த பலன் சொல்லிட்டு இருக்கிறோம். அதுவும் ரிஷப ராசியில பிறந்தவங்க இந்த பதிவை பார்த்துட்டு நிறைய பேர் லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க. உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய தாழ்ந்த நன்றிகள். இப்போ நம்ம ரிஷப ராசியுடைய பலனை சொல்றோம். அப்ப இந்த ரிஷப ராசிக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி வரக்கூடிய ஜூலை 7ஆம் தேதி மிதுனத்திலிருந்து சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி கடகத்துக்கு வர்றாங்க. அப்போ ரிஷப ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு வர்றாங்க. அப்ப இந்த 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை செய்யவிருக்கிறார். அப்ப ரிஷப ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் ஆப்பட்டது கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம். அப்போ இதுல இந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஒரு படி மேல நீங்க போவதற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். இதுல ரோகிணி நட்சத்திரக்காரங்க டாப் லெவல்ல வர போறீங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சொகுசான வாழ்க்கை, ஒரு சொகுசான வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை. அவங்க ஃபாரின் போகணும், இங்க வீடு கட்டணும், ஒரு பிசினஸ்ல நிறைய சம்பாதிக்கணும், அதை எல்லாமே நல்ல டூர் போய் நல்லா என்ஜாய் பண்ணணும், குடும்பத்தோட நல்லா சந்தோஷமா இருக்கும்னா அது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு சிறப்பாக இந்த பீரியட்ல கண்டிப்பா இருக்குது. அப்ப நீங்க கடகராசியாக இருந்தாலுமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ அந்த அஷ்டம சனி இருக்குது. இந்த அஷ்டம சனினால நாங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னா உண்மைதான். அந்த பாதிப்புகள் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துச்சு, நஷ்டத்தை கொடுத்துச்சு, குடும்ப ரீதியாக பிரச்சனை கொடுத்துச்சு. இது எல்லாமே ஒரு சைடுல இருந்துட்டாலுமே இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு நல்ல பலனை கொடுத்தே தீரும். அதுலயுமே ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில இந்த சுக்கிர பெயர்ச்சினால ஒரு நல்ல பலன் அடைவாங்க. இல்லைன்னா ஒரு வீடு கட்டுவாங்க, ஒரு பங்களா மாதிரி வீடு கட்டுவாங்க, இல்லைன்னா ஒரு வீடு வாங்குவாங்க, இல்லை ஒரு இடம் வாங்குவாங்க. இது கண்டிப்பாக நடக்கும். இது போக இப்போ அந்த சூரிய பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்க பாத்தீங்கன்னா அவங்க எடுத்த காரியத்தில் செய்யும் போது அதுல கொஞ்சம் நிதானம் தேவை. கொஞ்சம் அவசரப்பட்டோ கொஞ்சம் நிதானம் இல்லாமலேயோ ஒரு காரியத்துல இறங்குனாங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு இந்த பீரியட் ஆப்பட்டது விரை செலவுகள், தெண்ட செலவுகள், இந்த மாதிரி பிரச்சனையில கண்டிப்பாக இந்த பிரச்சனை அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால அந்த தெண்ட செலவுகள் வராமல், அந்த விரைய செலவுகள் வராமல், அடுத்தவங்க பிரச்சனையில தலையீடு இல்லாமல், அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடாமல், அடுத்தவங்களுடைய விஷயத்துல 100க்கு 90% மூக்க நுழைக்காமல் இருப்பது அவர்களுக்கு நல்லது. அப்ப மிருகசீரிட நட்சத்திரம், செவ்வாயடி நட்சத்திரம். அப்ப இந்த செவ்வாய் ஆப்பட்டது மேச ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த செவ்வாயடி நட்சத்திரம். அப்ப இந்த செவ்வாயடி நட்சத்திரம் அவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்போ மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆப்பட்டது இந்த 3ஆம் இடத்துல வந்திருக்கக்கூடிய சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது கண்டிப்பாக நல்லதை செய்யும். அப்போ ரியல் எஸ்டேட் பண்றவங்க, இந்த பூமி சம்பந்தமான தொழில் செய்யறவங்க, வீடு வாங்கி விற்கிறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையான பலனை கொடுக்கும். அவங்க நம்பி இறங்கலாம். இந்த பீரியட்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்றேன், அந்த பிசினஸ் ஸ்ட்ரக் ஆகி நிக்குது, அந்த பிசினஸ்ல மீண்டும் நான் முதல் போடலாமா, அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமான்னா கண்டிப்பாக நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய மிருகசீரிஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி அருமையான அற்புதமான பலனை கொடுத்தே தீரும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடத்துல இந்த சுக்கிர பகவான் பயிற்சி இருக்கிறாங்க. அப்ப இந்த 3ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆனாவே அந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஏதாவது சிறு தொழில்கள் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு இருப்பாங்க.
அவங்க வந்து இதற்கு முன்னாண்ட ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு எதுவுமே நடக்காம இருக்கும். இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக நீங்கள் அந்த விதமான தொழிலை ஆரம்பிக்கலாம். அப்படி ஆரம்பிச்சாலும் அதுல வந்து மெல்ல 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 படியேறி நீங்கள் சக்சஸ் தான் பண்ணுவீங்க. அதுல வந்து எந்த ஒரு நஷ்டமும் உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிசினஸ்ல அந்த வியாபாரத்துல கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். இப்போ ஒரு சந்தை நடக்குது, அந்த சந்தைக்கு ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு நினைச்சால் தாராளமாக கொண்டு விற்கலாம். அப்படி வந்து பார்க்க போனா விற்கும் போது உங்களுக்கு அதன் மூலியமாக லாபத்தை தான் எதிர்பார்க்க போகிறீர்கள். அப்போ வந்து உங்களுடைய அந்த நட்சத்திர பலன் மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு வந்து பார்க்க போனா அருமையா இருக்குது. அது போக இந்த ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துக்கு இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி அருமையா இருக்குது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அதே சுக்கிர பகவான் ஆப்பட்டது தனது 7ஆம் பார்வையாக சனி பகவானுடைய வீட்டை பார்க்கிறாரு. அந்த சனி பகவான் ஆகப்பட்டது அந்த சனி பகவானுடைய வீட்டை பார்க்கறதுனால அந்த ரிஷபராசிக்கு அந்த சனி பகவானுடைய வீடு 9வது வீடு. அப்ப அந்த 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? பாக்யஸ்தானம். அப்ப சனி பகவானுக்கு சுக்கிர பகவானுக்கு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னா ரொம்ப அதி நட்பு கிரகங்கள் சுக்கிர பகவானும் சனி பகவானும். அப்ப அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் நல்லா இருக்குது. இப்ப அந்த சனி பகவானும் வக்கர கதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நல்ல பலனை வாரி வழங்குவாரு. அப்ப அந்த 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து பாக்யஸ்தானத்தை அந்த சுக்கிர பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ நஷ்டம், எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ சோதனைகள் பார்த்து எனக்கு இன்னுமே விடிவு காலம் வரல, நான் எதை தின்னால் என்னுடைய பித்தம் தெளியும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பாக்யஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்த்ததுனால கண்டிப்பாக நீங்க வந்து இந்த உங்களுடைய கஷ்ட காலத்திலிருந்து வெளியில வர போறீங்க. உங்களுக்கு நல்லது நடக்க போகிறது. இது போக அந்த ரிஷபராசிக்கு குரு பகவானுடைய பெயர்ச்சியும் நல்லா இருக்குது. அந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களும் நல்லா இருக்குது. இதனால கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு அவங்களை பிடித்த பிணி பீடை இந்த கஷ்டங்களாகப்பட்டது கண்டிப்பாக விலகும். அப்ப அவங்களை பிடித்த தரித்திரம் விலகும். அவங்களுக்கு தனம் வரக்கூடிய வழிகள் ஈஸியா இருக்கும். பணம் சம்பாதிப்பது கஷ்டமே இல்லாமல் இந்த காலகட்டத்துல அவங்க நினைச்ச ஒரு லாபத்தை நினைச்சபடியாக சம்பாதிப்பதற்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சியில அருமையா இருக்குது. அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து கொஞ்சம் தூர பயணத்தை கொடுப்பாரு. அப்ப அந்த பயணத்தின் மூலியமாக கணவனும் மனைவியும் கொஞ்சம் பிரிந்து செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதே ஒரு சிலருக்கு ஆகப்பட்டது அந்த கணவனும் மனைவியும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்துல இருந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்ப அந்த தூர பயணம்னா நம்ம இப்போ சென்னையில் இருக்கிறோம், ஒரு பெங்களூர் போக வேண்டியது வரும், ஒரு ஹைதராபாத் போக வேண்டியது வரும், ஒரு சிலருக்கு வெளிநாடே போக வேண்டியது வரும். இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். வந்தாலும் நல்ல பலன் கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவானுடைய அந்த பெயர்ச்சி ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அப்படின்னா கண்டிப்பாக நல்லதுங்கிறது ஜாஸ்தியா இருக்குது 80%, கெட்டதுங்கிறது 20% தான். அப்போ நீங்க வந்து யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம், யாரு விஷயத்திலையும் மூக்கை நுழைக்க வேண்டாம், யாருக்கும் நீங்க வந்து பார்க்க போனா பொறுப்பு எடுத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி சூழ்நிலையில கொஞ்சம் கண்ட்ரோலா இருங்க. அதே சமயத்துல இந்த ரிஷபராசியில பிறந்த பெண்களுக்கு ஒரு பகட்டான நேரம், ஒரு சந்தோஷமான நேரம். எவ்வளவுதான் கஷ்டத்தில் நீங்க இருந்திருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி குடும்பம் மக்கள் அப்படின்னு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேர காலங்கள் உங்களுக்கு வந்தாச்சு. அப்போ சுக்கிர பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குது, அந்த குரு பகவானுடைய பயிற்சி நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க. ஒன்றும் பயப்பட வேண்டாம், தைரியமா இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே சமயத்துல இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த பலன் பொது பலன். இந்த பலன் உங்களுக்கு சரியில்லை, திருப்தியா இல்லை, எனக்கு எல்லாமே கெட்டதா நடக்குது அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை கண்டிப்பா பாருங்க. அது உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர்கிட்ட பாருங்க. அப்படி இல்லை எங்ககிட்ட பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.